ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு மெதுவடை, அதுவும் பருப்பு இல்லாத மெதுவடை. ரொம்ப சுலபமாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல 4 ஸ்லைஸ் இல்லைனா 5 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து நார்மலாக நீங்கள் வீட் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மல் ப்ரெட் தான் போடுறேன். அதுக்கு வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு ரவா எடுத்துக்கோங்க. 5 ப்ரெட்டுனா 5 டேபிள் ஸ்பூன் அளவு ரவா, 4 டேபிள் ஸ்பூன் அளவு ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். சாதாரண அரிசி மாவு இல்லைன்னா இடியப்ப மாவு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தயிர், உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக சாப் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். இதில் இன்னும் உங்களுக்கு வாசனையாக இருக்குன்னா நீங்கள் ஜீரகமும் இஞ்சியும் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சின்ன பசங்களுக்கு நிறையா உள்ள ஜீரகம், இஞ்சி அந்த மாதிரிலாம் போட்டால் வாயில் வந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்கள்ல. ஸோ அதுக்காக நான் பச்சை மிளகாவோட காரத்துக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் நீங்கள் வேணுன்னா ஜீரகம், பெரியவங்களாக இருந்தால் இஞ்சி அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி நல்லா கெட்டியாக, ஓரளவுக்கு நமக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வராது. இப்போது இதுதான் கரெக்டான பதம், ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது. இதை வந்து ஒரு 15 to 25 மினிட்ஸ், கரெக்டாக அரை மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். சீக்கிரம் செய்கிறத விட ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா நல்லா வடை சாஃப்டாக இருக்கும். இப்போது நம்மளோட வடை மாவு பார்த்திங்கன்னா இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு ட்ராப் தண்ணி போட்டு கூட நீங்கள் ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்கனால நான் வந்து மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நீங்கள் எப்படி மெதுவடை தட்டுவீங்களோ அதே மாதிரி நம்ம இப்போ தட்ட போகிறோம். தட்டுறதுக்கெலாம் ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது. பயப்படாமல் தட்டலாம். சைடில் லைட்டாக கிராக் விழுகிற மாதிரி இருக்கும். பட் அது ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது. இப்போ நான் வந்து தட்டினேன். தட்டின வடையை வந்து நல்லா எண்ணெய் ஓரளவுக்கு சூடாக, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, தீஞ்சு போயிடும். ஏன்னா எனக்கு ஒரு வடை தீஞ்சிருச்சு, அதனால சொல்கிறேன். அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஆயில் அதிகமாக அப்சர்வ் பண்ணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வடை வந்து ஒரு சைடு லைட்டாக வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கிறோம். அந்த பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் ஓரளவுக்கு பொன்னிறம்னு தோணுதோ அதை எடுத்துருங்க. இப்போ நம்ம எல்லா வடையும் எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் வடை இருக்குது. அது எல்லாத்தையும் தட்டி போட்டுட்டு டோட்டலாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வடையெல்லாம் நமக்கு வந்து திருப்பி, இது வந்து ஈவினிங் உங்கள் பசங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மாவு ரெடி பண்ணிட்டாலும் ஸ்கூல் விட்டு வர டயத்துக்கு வடை போட்டு கொடுக்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ளே பார்த்தா அந்த ரவா ப்ரெட்டு அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ நமக்கு எல்லா வடையும் வந்து நல்லா சவந்துருச்சு. திருப்பி போட்டு ஒரு பிளேட்க்கு இதை மாற்றிட்டோன்னா சூப்பரான ப்ரெட் சூஜி வடை தயார். ட்ரை பண்ணிவிட்டு எல்லோரும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.